அன்பின் உள்ளங்களே, நாம எல்லாரும் யாரு அப்படின்னு சொன்னா உரிமையின் மக்கள். நாம உரிமையின் மக்கள் அப்படின்னு சொன்னா கடவுளின் மக்கள். கடவுள் நம்ம எல்லாரையும் கூப்பிடுறாரு, நீங்க என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. அவருடைய பிள்ளைகளாக நாம இருப்போமாக இருந்தால் நமக்கு அவர்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குது. நம்முடைய சொந்த பெற்றோர்கிட்ட நமக்கு என்ன உரிமை இருக்குதோ அத்தனை உரிமைகளும், அதற்கு மேலான உரிமைகளும் நம்ம கடவுள்கிட்ட, இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தையே படைத்த கடவுள்கிட்ட நமக்கு நிறைவாக இருக்கிறது. ஆகவே அவர்கிட்ட நீங்க ஏதாச்சும் கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க உரிமையோடு கேளுங்க. நீங்க கேட்கிற காரியம் சரியா தப்பா அப்படின்னு சமயங்கள்ல உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். சமயங்கள்ல நீங்க கேட்கிற காரியம் கரெக்டா இல்லை அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது இருக்கலாம். நீங்க உங்க பெற்றோர்கிட்ட ஒரு காரியம் கேட்கிற வேளையில உங்களுக்கு அது கரெக்டா தப்பான்னு கூட தெரிவது இல்லை இல்லையா? அது கரெக்டாக இருந்தா உங்க பெற்றோரால அதை கொடுக்க முடியுமாக இருந்தா கொடுப்பாங்க. இல்ல அது தப்பு அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க. அது போலதான் தகப்பனாகிய கடவுளிடத்திலையும் நீங்க கேளுங்க. சரியோ தப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. நீங்க கேட்கிற பட்சத்துல அவர் நிச்சயமாக சரியான காரியமாக இருந்தா கொடுப்பாரு. அல்லது அது தப்பான காரியமாக இருந்தா அதை நீங்க புரிந்து கொள்ளும் படிக்கான காரியங்களை அவர் உங்க வாழ்க்கையில அனுமதிப்பாரு. எப்படி அனுமதிப்பாரு? என்னுடைய அன்பு பிள்ளையே, நீ கேட்ட காரியம் உனக்கு நிச்சயமாக நன்மை பயப்பிக்க போவது கிடையாது. ஆகவே இதை நான் உனக்கு கொடுக்க போவது இல்லை. நான் கொடுக்க போவது இல்லை மாத்திரமல்ல, இதை நீ இதுவரை விரும்பி கேட்டாய் அல்லவா, இந்த விருப்பமே அந்த காரியத்தின் மீது இல்லாது போகும்படிக்கு உன்னுடைய வாழ்க்கையில நான் வேறு சிந்தனையை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நாம தப்பான காரியங்களை கேட்டா கூட, உரிமையோடு கேட்டா கூட அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாரு? நம்ம கேட்ட காரியம் தப்பு அப்படின்றபடியால அதை நமக்கு கொடுக்காது மாத்திரம் அல்ல, நாம அதை இனிமேல் கேட்காத அளவுக்கு அப்பா நம்முடைய சிந்தனைகளை மாற்றி விடுவார். அத்தோடு நாம கேட்கிற காரியம் அது ஆசிரியரின் காரியமாக இருந்தா சமயங்கள்ல உடனடியாக தந்து விடுவார். சமயங்கள்ல காலம் தாழ்த்தி தான் கொடுப்பார். அவர் ஏன் காலம் தாழ்த்தி கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நாம கேட்கிற காரியம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் கூட அவர் ஏன் காலம் தாமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நாம கேட்கிற அந்த அந்த வரத்தை நாம பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அதை கையாளக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கணும் என்பதற்காகத்தான் அதை காலம் தாழ்த்தி நமக்கு கொடுக்கின்றார். நமக்கு ஒரு வாகனம் வேணும் அவருக்கு தெரியும். ஆனா உடனடியாக அந்த வாகனத்தை அவர் கொடுக்காது, நமக்கு அதை கொஞ்சம் இடைநிறுத்தி வைப்பார். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த வாகனத்தை நாம வாங்கி அதை செலுத்துவதற்கு நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நமக்கான அந்த பயிற்சி வேணும். அந்த பயிற்சிக்காக அவர் நம்மை கால தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பார். நமக்கான உயர் படிப்பு அது நமக்கு தேவை, அவருக்கு தெரியும். இருந்தாலும் அதற்கான காலத்தை கொஞ்சம் தாமதப்படுத்துவார். ஏன்னு சொன்னா அப்போதான் நாம அந்த உயர் படிப்பை எந்த விதத்திலும் ஃபெயிலியர் ஆக்காம நல்லபடியாக அதை படிச்சு முடிப்போம் என்பதற்காக. இப்படி நம்ம விரும்புகிற காரியங்கள் எல்லாம் அப்பா கிட்ட உரிமையோடு கேட்போம். அது கரெக்டோ தப்போ அப்பா கிட்ட கேட்டுட்டே இருப்போம். கேட்டுக்கிட்டு இருக்கிற வேளையில அப்பா நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை அறிகிற அவரு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம கேட்கிற காரியங்களை நிறைவாக கொடுப்பார். அப்படி கொடுக்கின்ற வேளையில அவற்றை பெற்றுக்கொள்ளுகிறோமே, அந்த தருணம் இருக்கிறதே, அந்த தருணம் என்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க மிக மிக மகிழ்வாக அமைந்துள்ள வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் மகிழ்வெனும் சிகரங்களை உயரங்களாக கொள்ளலாம். மேலும்